யாஸ் தயால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பங்களாதேஷ் நடக்க போகிற 2 டெஸ்ட் மேட்ச்சில் செலக்ட் ஆகிருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வந்து அவர் வீட்டு வழியாக போகிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிங்கு சிங் 6-6 அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போவாங்களாம். அது பெரும் வேதனை துன்பம். அவங்க அப்பா வந்து சொல்லும்போது அது பெரும் விபத்து அப்படின்னே சொல்கிறாப்புல. அந்த விபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆடிருப்பாப்புல யாஸ் தயால் அவர்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு அணிக்காகோசம் ரிங்கு சிங் விளையாடிருப்பாப்புல லீக் மேட்ச்சில். அதுவும் கடைசி ஓவரில் 5 6 அடித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அப்போவே அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா யாஸ் தயால் அவர்கள் அழுதிருப்பாப்புல. அதுலேருந்து மீண்டு வந்து கடைசி ஒரு ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கூட குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவரை யாஸ் தயால் அவர்கள் வந்து வெளியேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மேட்சுக்கு அப்புறம் இப்போது கடைசியாக வந்து பெங்களூர் அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க. பெங்களூர் அணிக்கு எதிராக 15 விக்கெட்டாக என்னவோ எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காப்புலன்னும் போது அவங்க அப்பா சந்தர்பால் அவர்கள் அது பெருமையாக சொல்லியிருக்காப்புல. ஒரு கட்டத்தில் அது வந்து நாங்கள் ஒரு விபத்தாக தான் பார்த்தோம். ரிங்கு சிங் 5 6 அடிச்சிட்டாப்புல. அடித்தாலும் பசங்க எல்லாருமே எங்கள் வீட்டு வழியாக போகும்போது கிண்டல் பண்ணிகிட்டே போவாங்க. அது பெரும் வேதனை, அந்த துன்பம் தான். அவனை நாங்கள் மீட்டெடுத்துக்குள்ளே போதும் போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்தோம். எந்த விதமான நம்பிக்கை அளித்தோம்னா, நீ கடைசி வரைக்கும் இந்தியா டீமுக்காகோசம் விளையாடுற வரைக்கும் நான் உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து அவர் தேர்த்திருக்காப்புல. சந்திரபால் அவர்களுக்கு பெருமையாக இதை வந்து சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காப்புல. அவரை பாராட்டலான்னே சொல்லலாம். இப்போது பங்களாதேஷுக்கு எதிரான 2 டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்காப்புல. அதுவும் அவங்க அப்பா அவரை பாராட்டும் போது என்ன சொல்லியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா, அவரை நம்பிக்கையை ஓட்டுறதுக்காகோசம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிராட் அவர்கள் வந்து யுவராஜ் சிங் போடும்போது அவர் 6 6 அடித்தாப்புல. ஆனாலும் அவர் தலை சிறந்த பவுலராக தான் இருந்தாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த, அவர் மீண்டு வரலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி யாஸ் தயாலை நம்பிக்கை ஊட்டியிருக்காப்புல. உனக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. யாஸ் தயால் அவர்கள் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் செலக்ட் ஆனது இல்லாமல் 16 பேர் கொண்ட அணியில் செலக்ட் ஆனது இல்லாமல் 11 பேர் கொண்ட அணியில் வந்து விளையாடி இந்தியா டீமுக்காகோசம் செலக்ட் ஆகி மேலும் விக்கெட்டுகளை எடுக்கணுன்ட்டு அவருக்கு வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.